Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோவில் லாரி டயர் ரோட்ல ஓட, போலீஸை பார்த்தது நண்பனை ரோட்ல கலட்டி விட, இங்க நம்ம தம்பி பைக்குக்கு சட்டியை போட்டு காட்ட, இன்னொரு பக்கம் நம்ம நைட்டு ஃபுல்லா பைக்ல விட்ட காட்ட, இங்க நம்ம அண்ணன் வரும்போது கேட்ட போட, இன்னொரு பக்கம் பைக்கை ஊட்டிட்டு ஓட அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டு பைக் காமெடி சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய யாருமே லைக் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்காச்சும் ஒரு லைக் போட்டு பாருங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட லாங் டூர் போறாங்க. சரி, ஃப்ரெண்டுக்கு போன போட்டு வீடியோ காலில் வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை போட்டு பார்த்தா, அவன் என்ன மூட்ல இருந்தாலும் தெரியல, முன்வேல தூக்கிட்டு முன்னாடி மூஞ்ச காமிச்சு விட்டான். டேய் மச்சான், நீ தான் வீலிங் நல்லா பண்ணுவியா, முன்வேல தூக்கி ஒரு 7 போட்டு காமின்னு சொன்னதுக்கு, இது என்னடா ஜிஜிபி 7, நான் 7.5 போட்டு காமின்னு சொல்லிட்டு எப்படி போட்டு காமிச்சிருக்கான் பாருங்க. கத்தம். ஏங்க, நம்ம ஒரு ரோட்ல சும்மாவே பைக்ல போக முடியாதுங்க. நம்ம இப்படிக்க ஒரு கரைக்கு போனோம்னா நம்ம அப்படிக்க ஒரு கரைக்கு வாரி கீழே போட்டுரும். எங்க வாட்டர் கிளாஸ்ல கூல் ட்ரிங்க்ஸை ஊத்தி டெஸ்ட் ஓடிட்டு இருக்கு. எப்ப கீழே விழுன்னு தெரியல, விழுந்தக்கப்புறம் சொல்லி விடுறேன் வாங்க. ஏங்க, அங்க பஸ் புள்ள ஹவுஸ் புல்லு, இந்த கூட்டத்துக்குள்ள எப்படா சீட்டை பிடிச்சு உட்காந்து நம்ம ஊர் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்க நம்மளுக்கு முன்னாடியே ஒரு அக்கா எங்க சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஆள் தெரியல போட்டு. அடே, நைட்டு ஃபுல்லா எங்களை தூங்க விடாம என் திறமையை காமிக்கன்னு சொல்லிட்டு விடிய விடிய இந்த ஒரு திறமையை தட காமிச்சிட்டு இருக்க. சார், நீங்க திறமையை காமிச்சது போதும், வாங்க எங்க திறமையை நாங்க உள்ள வந்து காமிக்கோம். தெரிகிறதா? இங்க நம்ம தலைவர் வேற ரகம். லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் தான் வண்டி ஸ்லோவா போகும், வாங்கிட்ட அப்புறம் முன்வேல தூக்கிட்டு போகும். சரி, நீங்க தூக்கிட்டு போனது போதும், நாங்க பின்னாடியே வரவங்களை தூக்குறதுக்கு. பண்ணி பயில கிறுக்கு பயிலா இதே சோழி அலையில. சார், டிராபிக்ல இடைவெளி விட்டு 10 மீட்டர் பின்னாடி வரவும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், அதுக்காண்டி இப்படியா பண்றது? என்ன தம்பி, என்னாச்சு? சார், லாங் ஹனிமூன் சார். அப்படியே மூட்டை கட்டியெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஜோடி அப்படியே கிளம்பியாச்சு. சரி, ஜோடி எங்கடா அப்படின்னு பார்த்தா, ஜோடியை உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, முன்னாடி வச்சு ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. நீங்களா யாருடா? சரி, வண்டி நல்லா இருக்கு, சரி ஏறி உட்கார்ந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தா, மச்சான் வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டான். ஓட்ட தெரியும்டான்னு சொல்லிட்டு எப்படி ஓட்டி காமிச்சிருக்கான் பாருங்க. இப்ப பாரு, சோழி முடிச்சு. எங்க ரூல்ஸை மீறி பைக்ல 2 பேருக்கு மேல போனா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்கன்ட்டு அந்த ரூல்ஸை எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆனா உங்களே மாதிரி கடைபிடிக்க இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாதுப்பா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. உள்ளமே உனக்கு தான், உசுரே உனக்கு தான். அடே, இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்திரமா யூஸ் பண்ணிட்டு தாரன்னு சொல்லிட்டு அதை எங்க கொண்டு யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. சார், உங்க திறமைக்கு எப்படி சார் உங்களால மட்டும் இப்படி முடியுது? பார்த்து மெதுவா முறுக்குங்க சார், கீழே விழுந்துற போதீங்க, பயமா இருக்கு. அப்புறம் அக்கா, இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க வரும் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. நாங்க 2 பேரும் அவுட்டிங் போறோம்ப்பா தம்பி, பாய். என்னக்கா அவுட்டிங் போறோம்னு சொல்லிட்டு இங்கே லேண்ட் ஆயிட்டீங்க? அடே, சும்மா போயிட்டு இருந்தா வாடா மச்சான் ஒரு ட்ரிபிள்ஸ் போறான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு போலீஸ பார்த்ததும் அப்படியே கட்டி விட்டு போயிட்டியாடா. டே, இன்னைக்கு ஒன்ன எம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கல.
ஏங்க ஒரு நாளைக்கு 100 நேரம் இந்த பாதையில வரேங்க, இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு யாருங்க நான் வர்ற பாதையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு வேணா ஏந்து ஓடு ஓடு. எங்க நீங்க பாக்கணுமா அந்த தொடப்பக்கட்டை அப்படியே போச்சு பாருங்க. எங்க வானத்துல பறந்தா? ஆஹா இல்ல ரோட்ல பறந்து. சார் நீங்க ராக்கெட்லாம் அங்க விட வேண்டிய ஆளே கிடையாது சார், நீங்க நாசாவில போய் விடணும். ஐயோ போயா, அங்க வேலை நான் எங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன். கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் அடே இந்த கப்புள்ஸ் தொல்லை தாங்க முடியலடா. டேய் வளராதடா, எங்கடா கப்புள்ஸ் இருந்தா போறாங்கல்ல, பப்ளிக்கும் கூட பார்க்காம எவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க பாருங்க. சாவுல புளிய மதுக்கும் சாவும்ல செத்த பையில. அட இதெல்லாம் வாடா கேம். அடே கேம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்காட அந்த மாதிரி பண்ணி போட்டீங்க. அது சரி, இப்ப எப்படா நான் வீட்டுக்கு போறது? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அடே அண்ணன் வண்டி புயல் வேகத்துல வரும்போது எவன்டா அவன் நடுவுல கேட்ட போடுறது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நக்கு செத்த பையல். சரி யாரோ ஒருத்தர் லாங்ல பெட்ரோல் இல்லாம பைக்கை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சரி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா, அடே வண்டியை ஓட்டிட்டு போனா தான்டா ஹெல்மெட் இருக்கா லைசன்ஸ் இருக்கான்னு கேப்பீங்க. நான் தள்ளிக்கிட்டே போவேன்டா. இப்படி எப்படி கேக்கீங்க நானும் பாக்குறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஓடாதே ஓடாதே. அடே மாப்பிள்ள, நானும் என் நண்பனும் அப்படி சும்மா வேற மாதிரிடா. அப்படி கெத்தா 2 பேரும் பைக்ல போனோம் அப்படின்னா, அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அடே பைக் ஓட்ட தெரியாதாண்டா ரோட்ல பைக்கை ஓட்டுவான். ஆனா நம்ம அண்ணன் வேற ரகம். அதையும் தாண்டி லாரி மேலதான் பைக்கை ஓட்டுவாரு ஸ்டாண்டு போட்டு. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க ட்ரிபிள்ஸ் போனா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னங்க பண்ணுவேன், ஜிஜிபி 1 லக்கேஜ் எக்ஸ்ட்ரா ஏத்திட்டு போறேன். இப்ப எப்படி ரூல்ஸ் போடுவீங்கன்னு பாக்குறேன். அடங்கம்மால தலைவரை ஆசிட்ரா சும்மா நல்லா முறிக்கிறீங்க. ஆமா வீலிங் பண்ண தெரியுமா? என்னது தெரியுமாவா? எப்படி பண்றோன்னு மட்டும் பாரு. என்னங்க நீங்க ஆடி கார்ல மட்டும் தான் டாப் ஓபன் ஆகுமா? நம்ம காரை எடுத்துக்கோனா இப்ப எது ஓபன் ஆகும்னு எனக்கே தெரியாது. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். சரி பைக்ல சீன் காட்டினதெல்லாம் போதும், வித்த காட்டுவியா? என்னது காட்டுவியாவா? எப்படி காட்டுற மட்டும் பாரு. ஏங்க புது பிரிச்சிங்க வேலை 12,500 ரூபா. என்னது 12,500 அதை கூட பைக்ல வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏங்க வண்டியில எத்தனை 150 ரூபா காசு கேக்குறாங்க. ராமு காலம் மாறி போச்சுடா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏங்க உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. 75 அடே போன் நம்பர் அடி கொடுக்க இருடி இன்னைக்கு. ஐயோ சார் தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலையில ஏதோ ஒட்டிட்டு இருக்கு சார். எங்கடா? இங்க. ஐயோ மேடம் நவுளுங்க, நம்ம கடைக்கு புது கஸ்டமர் ஒருத்தவங்க வேகமா வராங்க. எங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.